மிதி பாவக்காய் ஃப்ரை ஆயிலில் பொரிக்காமல் கொஞ்சமாக ஆயில் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாமா? பாவக்காயை நான் காமிக்கிற மாதிரி சின்னதாக குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. விரை எடுக்க வேண்டாம், விரை அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு இருப்புச்சட்டில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுண்டு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் அதே ஸ்பூனால் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் செவக்கட்டும். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுத்து, உளுத்தம்பருப்பும் செவந்துடுத்து. இப்போது அதே ஸ்பூனால் 1 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, அதுவும் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பாவக்காயை இதோடு சேர்த்துக்கலாம். பாவக்காயை வாங்கின்னு வந்து நல்லா அலம்பிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதில் போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். குட்டி குட்டி குட்டியாக மிதி பாவக்கான்னு கிடைக்கும், அதுதான் மிதி பாவக்காய். கொஞ்சம் கசப்பு இருக்கும், பாவக்காய்க்கே கசப்பு இருக்கும். இது நீட்டு பாவக்காய் மாதிரி அவ்வளோ கசக்காது. இப்போது அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ பாவக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியால் மூடி விடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்தேன்னா இப்படி வெந்திருக்கு பாருங்கோ. நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது மிளகாப்பொடி போட்டுக்கலாம். நான் தனி மிளகாப்பொடி தான் போடுறேன். நான் காமிக்கிற ஸ்பூனால் தான் எல்லாமே நான் போட்டுருக்கேன். அதே ஸ்பூனால் ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாப்பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்கோ. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனிமேல் மூட வேண்டாம், அப்படியே திறந்தே வச்சுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் எண்ணெயே இருக்காது, எல்லாமே அந்த காய்க்கு வந்துடுது. நல்ல எண்ணெயில் நிறையா வச்சு அதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிடும். இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கொஞ்சமாக மேலால் எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான், எண்ணெயே மொத்தமாக நான் விடுறது. ஆயில் ரொம்ப வேண்டாம், ஆனால் பாவக்காய் கறி நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கை இந்த மாதிரி தாராளமாக பண்ணலாம். கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்த்துக்கல. வெல்லம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். பாவக்காய் கசப்பு எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சேன்னா வெல்லம் வேண்டாம். இப்போ அப்படியே விட்டுட்டேன்னா அடுப்பை சிம்மில் வச்சுருங்கோ. ஹையில் வச்சேன்னா தீஞ்சு போயிடும். அப்படியே விட்டுட்டேன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடும். எண்ணெயெல்லாம் இதில் வந்துடும், சூப்பராக ஃப்ரை ஆகிடும். எப்படி ஆயிருக்கு பாருங்கோ. அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. சூப்பராக ஃப்ரை ஆகிடுது. பாவக்காய் ஃப்ரை ரெடி. நல்ல கரன்னு சூப்பராக இருக்குது. குழம்பு சாதம், ரசஞ்சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். கசப்பே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கோ. பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கோ. கையோடு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ.